மிரட்டி அவங்கள நிர்வாணப்படுத்தி வீடியோவாக எடுத்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகள் பணம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பறிச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜர்னலிஸ்ட். திருவண்ணாமலையில பௌர்ணமி நாளாலே எப்பவுமே விசேஷமான ஒன்றா இருக்கும். ஸோ அதனால பல பக்தர்கள் இந்த பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலத்துக்கும் வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வைகாசி மாதத்துக்கான பௌர்ணமி நாட்களான 30ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்குமே நடைபெற்று இருந்துச்சு. அண்ட் இதுல திருமணமான ஒரு பெண் அவங்களுடைய நண்பரோட கிரிவலத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு கிரிவலத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் இவங்களுடைய நண்பரும் சேர்ந்து மோட்டார் சைக்கிள்ல செங்கம் சாலை வழியாக போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தர்மபுரிக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு வழியில இவங்க வண்டியை நிறுத்துறாங்க. அதுதான் திருவண்ணாமலைக்கு அடுத்த பெரிய கோலப்பாடி பாறை. அண்ட் போற ஒரு வழியில இந்த ஒரு பெண்ணும் அவங்களுடைய நண்பரும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்கன்றத பார்த்த மர்ம கும்பல் அங்க இருந்து கத்தி ஆயுதங்கள் எல்லாம் காட்டி அவங்கள மிரட்டி காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை போட்டிருந்த 2 சவரன் தங்க சங்கிலியுமே பறிச்சிருக்காங்க. அந்த ஒரு கும்பல் அந்த பெண்ணையும் அவங்களுடைய ஆண் நண்பரையுமே நிர்வாணப்படுத்தி அதை வீடியோவா எடுத்து அவங்கள மிரட்டி இருக்காங்க. இதுக்கப்புறம் கடந்த 31ஆம் தேதி தான் அவங்க தர்மபுரிக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு மர்ம கும்பல் அந்த ஒரு 2 சவரன் நகையை அடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஜிபே மூலமாக 1 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீடியோவை இணையத்துல வெளியிட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண்ணை மிரட்டியும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 4000 ரூபாயை ஜிபே மூலமாக அவங்களுக்கு அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க போலீஸ்க்கும் போய் கம்ப்ளைண்டும் பண்றாங்க. திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்திற்கு இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து இந்த ஒரு பெண்மணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும்ன்றதுக்காக அவங்கள திருவண்ணாமலைக்கு வரவழைச்சு அந்த ஒரு பெண்மணியை விசாரிச்சாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து இதை தீவிரமா விசாரணையும் நடத்தினாங்க. இந்த ஒரு பெண்மணி மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்களுக்கும் இதே மாதிரியான சம்பவமானது நடந்திருக்கு. கடந்த 31ஆம் தேதி அதே திருவண்ணாமலை மாநகராட்சியில இருக்கக்கூடிய 23 வயதான ஒரு இளம் பெண் இவங்க பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வேலையை முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு கிரிவலத்துக்கு வந்திருக்காங்க. கிரிவல பாதை அடி அண்ணாமலை அந்த ஒரு கிராமம் அந்த சைட் போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களால நடக்க முடியல. இவங்க பாடி ரொம்பவே டயர்ட்ல இருந்திருக்கு. அதனால அவங்களுடைய ஆண் நண்பருக்கு கால் பண்ணி வீட்டுல விடும்படி அவங்க கேட்டிருக்காங்க. இதனால அவங்களுடைய ஆண் நண்பரும் அந்த ஒரு கிரிவல பாதைக்கு வந்திருக்காரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பைக்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் இவங்க ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு ஐயம்பாளையம் அந்த ஒரு சாலை வழியாக டிராவலும் பண்றாங்க. சடனா ஒரு மர்ம கும்பல் வந்து இவங்களையுமே மிரட்டி காட்டு பக்கம் அழைச்சிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மாதிரியே இவங்களையுமே ஆயுதங்களை காட்டி மிரட்டி காட்டு பகுதிகளை அழிச்சிட்டு போயிட்டு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 2 கிராம் தங்கத்தையுமே பறிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமையும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையுமே வீடியோவும் எடுத்து மிரட்டி இருக்காங்க. இந்த ஒரு கொடூரமான செயலாம் செஞ்சது மட்டும் இல்லாம அடுத்த நாளைக்கு ஜிபே மூலமா பணம் அனுப்பணும்னு சொல்லி அந்த ஒரு பெண்ணை மிரட்டியும் அனுப்பியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட 23 வயதான அந்த ஒரு பெண் அவங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்டும் கொடுக்கறாரு. போலீஸ் சைட்ல இருந்து பௌர்ணமி தினத்துல 2 வழக்குகளுமே ஒரே மாதிரியான சம்பவத்துல தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விசாரணையுமே மேற்கொள்றாங்க. இந்த சம்பவத்தை அடுத்து அவங்களும் அதிர்ச்சி அடைறாங்க. இந்த ஒரு கேஸ டிஎஸ்பி ராஜன் தலைமையில 5 ஆய்வாளர்கள் 5 தனிப்படைகளை அமைச்சு விசாரணையை தீவிரமும் படுத்தினாங்க. அவங்க விசாரிக்கும் பொழுது இந்த ஒரு சம்பவத்துல 11 பேர் கிட்ட ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஒரு 11 பேருமே ஒரே கும்பலை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதுல ஒரு 16 வயது சிறுவனும் இருந்திருக்கான். போலீஸ் தனிப்படை அமைச்சு விசாரிக்கிறாங்க. இதுல ஆடையூர் கிராமத்தை சேர்ந்த வாசுதேவன் இவர் மேல ஆல்ரெடி குற்ற வழக்குகள்லாம் இருந்திருக்கு. இவரை கைதும் பண்றாங்க. பெரியபாளையப்பட்டு சேர்ந்த ஆகாஷ் என்பவரும் அஸ்வநாதசுரன் கிராமத்தை சேர்ந்த அப்பு ஹரிகரன் சர்மா, அதுக்கப்புறம் சேத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த அருண்குமார், திருவண்ணாமலை பாபாஜி நகரை சேர்ந்த சிவகணேசன், அதுக்கப்புறம் 16 வயதுடைய ஒரு சிறுவன் சொல்லிட்டு 8 பேர் கிட்ட போலீஸ் கைதும் பண்ணிருக்காங்க. தலைமறைவான 3 பேரை போலீஸ் இப்போ தேடிட்டும் இருக்காங்க. தர்மபுரி இளம்பெண் சம்பவத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா வாசுதேவன், ஆகாஷ், 16 வயதுடைய சிறுவன் சொல்லிட்டு இன்னும் 2 பேர் இருந்ததாக இந்த ஒரு கேஸ்ல தெரிய வந்திருக்கு. திருவண்ணாமலையில நடந்த இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து அந்த ஒரு 8 பேரையுமே போலீஸ் ஆஜர்படுத்தி அவங்கள வேலூர் மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. அந்த 16 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பியிருக்காங்க.
இந்த ஒரு ரெண்டு கேஸ்லயுமே ஒரே மாதிரியான சம்பவம் தான் நடந்திருக்கு. ஒரே கும்பல் ரெண்டா பிரிஞ்சு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய டார்கெட் இளம் ஜோடிகள், அதுக்கப்புறம் லவ்வர்ஸா வரக்கூடியவங்க, இவங்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. இவங்க மேல பெண்கள் வன்கொடுமை சட்டம், வழிப்பறி செஞ்சது, பாலியல் தொந்தரவு கொடுத்தது, பணம் கேட்டி மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல 10க்கும் மேற்பட்ட பிரிவுகள்ல வழக்குகளை போட்டிருக்காங்க. தலைமறைவா இருக்கக்கூடிய 3 பேரை பிடிக்கணும்ன்றதுக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான சுதாகர் அவருடைய தலைமையில 5 தனிப்படைகள் அமைச்சு அவங்கள தேடிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு கும்பல் வழிப்பறிக்கும் பாலியல் சீண்டலுக்கும் பயன்படுத்தின 6 செல்போன்கள், அதுக்கப்புறம் 3 இருசக்கர வாகனங்கள் சொல்லிட்டு அதையுமே போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. இந்த ஒரு கேஸ்ல அவங்களுடைய செல்போனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல எந்த ஒரு வீடியோவும் இல்ல. அவங்க எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு போன்ல ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா, இதே மாதிரி அவங்க வேற ஒரு பெண்கள் கிட்ட பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை அவங்க விசாரிப்பதற்குமே அந்த செல்போன்களை ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேஸ்ல திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரக்கூடிய பெண்கள் மத்தியில இது மிகவும் அதிர்ச்சியும் வேதனையுமே அடிச்சிருக்கு. சாமி தரிசனம் வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்திருக்காங்க. ஆனா போற வழிகள்ல இந்த மாதிரியான ஒரு மர்ம கும்பல்களுமே இருக்காங்க. அவங்க அதுவும் குறிப்பா லவ்வர்ஸ் அண்ட் இளம் ஜோடிகளை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகை, பணம் சொல்லிட்டு அவங்களுடைய லைஃபையுமே சீரழிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதை வீடியோ எடுத்து ஜிபே மூலமா பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேஸ்ல இந்த 2 பெண்மணிகளும் புகார் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு மர்ம கும்பலானது அங்க இருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. அவங்கள இப்போ போலீஸ் கைதும் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 பேர் இப்போ தலைமறைவா இருக்காங்க. அவங்களையும் போலீஸ் இப்போ தேடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒவ்வொருத்தரும் வெளியே போகும்போது நம்மளுடைய சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் தவிர்க்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லது. இந்த மாதிரியான கும்பல்கள் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வெளியே போகும்பொழுது எல்லாருமே சேஃப்டியா போயிட்டு வாங்க. அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.